நிறைய வேலைகள் வந்து அவங்க பண்றாங்க. அப்பா பையனை உடைச்சு விடுறது, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, யார வேணாலும் அவங்க பயன்படுத்துறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரிகமான அரசியல். இப்போதைக்கு இவன தோற்கடிக்க அவன் தம்பிய பயன்படுத்து, அவன் பொண்டாட்டிய பயன்படுத்து, அவன் மகன பயன்படுத்து அப்படிங்கிற மாரி. ஏன்னா இந்த ஒட்டு கேட்கும் கருவின்னு வந்ததே எனக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்கு. ஏன்னா வரலாறு அப்படி இருக்கு. ஹிஸ்டரி அப்படி இருக்கு. இந்த ஒட்டு கேட்டல் அப்படிங்கிற கான்செப்டை கூட இருந்தே இது பண்றது, உறவுகளை பிரித்து விடுவது, இந்த வேலைகள்லே வந்து ஏற்கனவே மகாராஷ்டிரா, பல்வேறு மாநிலங்கள்ல பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயும் முயற்சிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு சீனியர் இல்லையா அரசியல்ல. அதனால அவரு பிஜேபியோட தொடர்ச்சியா கூட்டணி வைத்தது மூலமாக கட்சி தொண்டர்கள்லாம் இந்து முன்னணி இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு மீம்ஸ்ல கூட போட்டிருந்தாங்க. குருமூர்த்தி போனாரு, அவரு ஏதாவது பண்ணிருப்பாரான்னு. நீண்ட கால நண்பர் எப்ப நண்பரா இருந்தா அப்படின்னு அந்த மாதிரி அவரு தெரியல. அவர் வயசானவர் அப்படி குனிஞ்சு சீட்டு கட்டில எல்லாம் வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா குருமூர்த்தினா குருமூர்த்தி வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வடிவம் வந்து இவர்கள் டெல்லி ஆல்ரெடி செய்து கொண்டிருப்பது தான். பெகாசஸ் அதுக்கு இப்போ வரையும் பதில் இல்லையே. இல்லைங்க நீங்க சொல்றீங்க, நீங்க சந்தேகப்படாதீங்க, வாங்கினது காங்கிரஸ்காரர் தான், வாங்கினது கம்யூனிஸ்டுகள் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது மட்டும் இல்லை, வாங்கின நாடு இஸ்ரேல் பேர் அடிபடுது. இஸ்ரேலோட நமக்கு ரொம்ப நெருக்கமான கட்சி எது தமிழ்நாட்டில், இந்தியாவில்? உலகத்துக்கே தெரியும். இஸ்ரேலை இவ்வளவு வெளிப்படையாக ஆதரிக்கிற கட்சி இந்தியாவில் வேற எந்த கட்சியும் கிடையாது. அப்ப எனக்கு வந்து இந்த சந்தேகம் வருது இல்ல. இப்ப நீங்க இவ்வளவு உறுதியா ஒரு கட்சி உடைஞ்சாலே உடனே பாஜகவான்னு சொல்றீங்கல்ல. இப்ப இந்த ஒட்டு கேட்கறது, இந்த குடும்பத்தை உடைக்கிறது, இதுக்கு முன்னுதாரணம் வேற எங்க இருந்து நான் எடுக்க முடியும்? உங்க சொந்த கட்சியினர்ல இருந்து நேஷனல் லெவல்ல இருந்து டீனர் வரையும் சொந்த கட்சியினரையே காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் நடந்திருக்கே. அங்க டெல்லியிலயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு, இப்ப எங்க தைலாபுரத்துலயும் நடக்குது. அப்ப எல்லா புலிகளையும் இணைத்து ஒரு பத்திரிகையாளனா எனக்கு சந்தேகம் வருது இல்லையா? இல்ல காங்கிரஸுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லுங்க, நான் காங்கிரஸை குற்றம் வச்சுறேன். ஒன்றும் நமக்கு ஒன்றும் காங்கிரஸை காப்பாற்றணும். இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான் இஸ்ரேல்கிட்ட போய் பேசி வாங்குச்சுன்னு சொல்லுங்க. இது லண்டனா? லண்டன். எல்லாம் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இதுதானே. அதனால இப்படி அரசியல் என்பது கொள்கை சார்ந்து முரணா போகாம ரொம்ப தனிப்பட்ட மனிதர்களை தாக்குவது, தனி மனித பலவீனங்களை பயன்படுத்திக்குவது, குடும்ப சண்டை, சொத்து சண்டை, அதிகாரத்துக்குள்ள போய் மூக்கை நுழைப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ராஜாஜி வெர்சஸ் பெரியார் அரசியல் நடந்த ஒழிய ராஜாஜியினுடைய குடும்ப பிரச்சனையே பெரியார்கிட்ட வந்து பேசுவதும், பெரியாருடைய பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை வருதுங்கிறப்ப அட்வொகேட்டா ராஜாஜி உதவி செய்ததும், ரெண்டு பேருக்கும் கொள்கை சண்டை. உடனே எங்க அப்பா இப்படி பழனி கோயில வந்து என் சொத்தை ஃபுல்லா இப்படி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாருனோடனே, விடுப்பா உங்க அப்பா முருகன் கோயில் பழனி கோயில்னு சொல்லியிருக்காருப்பா. பழனி கோயில்னு தமிழ்நாட்டில் ஒன்று கிடையாதுப்பா. பழனி ஆண்டவர் அது. பழனி தண்டாயுதபாணி. ஸோ கோர்ட் லா படி இது லீகலா செல்லாது, கவலைப்படாத, சொத்து உனக்கு தான் ராமசாமி அப்படின்னு ராஜாஜி சொன்னாராம்.